ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் ராஜஸ்தான் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த போட்டியில் இளம் வயதில் சதம் விளாசி வைபவ் சூரியவன்ஷி வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. 35 பந்துகளை சந்தித்து சூரியவன்ஷி 11 சிக்சர்கள் 7 பவுண்டரிகளுடன் இந்த சாதனையை புரிந்துள்ளார். குஜராத் அணிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இன்று வைபவ் சூரியவன்ஷி திகழ்ந்திருக்கிறார். ஜெய்ப்பூர் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய குஜராத் அணி அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. சாய் சுதர்ஷன், கேப்டன் கில் மற்றும் பட்லர் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். சுப்மன் கில் மற்றும் பட்லர் அரை சதம் விளாசினார்கள். சுப்மன் கில் 84 ரன்களை விளாசினார். இதனால் குஜராத் அணி 200 ரன்களை கடந்தது. 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 209 ரன்களை குஜராத் அணி எடுத்தது. ஒரு கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கியது ராஜஸ்தான் அணி. இந்த வருட IPL-இல் குஜராத் அணி ஒரு மிக வலிமையான அணியாகவே பார்க்கப்பட்டது. ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரை சற்று மோசமான நிலையில் இருந்தது. ஆனால் வலுவான குஜராத் அணியை தும்சம் செய்திருக்கிறது ராஜஸ்தான் அணி. ராஜஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜெய்ஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷி நாலாபுறமும் சிக்சர்கள், பவுண்டரிகள் என விளாசினார்கள். ராஜஸ்தான் அணி குறைந்த பந்தில் 100 ரன்களை கடந்தது. குறிப்பாக 14 வயதான வைபவ் சூரியவன்ஷி 35 பந்துகளில் சதம் விளாசினார். இதனால் கடின இலக்கானாலும் ராஜஸ்தான் இதனை வலுவாக எதிர்கொண்டது. அதிக சிக்சர்களை விளாசிய இந்திய பேட்ஸ்மேன் பட்டியலில் முரளி விஜயுடன் சமன் செய்தார் வைபவ் சூரியவன்ஷி. 210 என்ற இலக்கை 15.5வது ஓவரிலேயே அடித்து நெட் ரன் ரேட்டை தக்க வைத்திருக்கிறது. இதனால் பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை தக்க வைத்திருக்கிறது ராஜஸ்தான் அணி. புள்ளி பட்டியலை பொறுத்தவரை ராஜஸ்தான் 9வது இடத்தில் இருந்தது. ஆனால் தற்போது 10 போட்டிகளில் 3 போட்டியில் வெற்றி பெற்று 7 போட்டியில் தோல்வியடைந்து 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குஜராத் அணியை பொறுத்தவரை 2வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு இறங்கியுள்ளது. 9 போட்டிகளில் 6 போட்டியில் வெற்றி, 3 போட்டியில் தோல்வி என்று குஜராத் அணி 3வது இடத்தில் நீடிக்கிறது.